ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினமும் 10 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சிலபஸ் பேஸ் அண்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பேஸ் வச்சு இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகவே ஆகாது. ஓகேவா? நான் இங்கே போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின் தான் நான் போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லுவேன். ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க. ஸோ அப்போ 30 நாளைக்கு வந்து எவ்வளோ படிக்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 900 கொஸ்டின்ஸ் படிக்க போகிறீங்க. ஓகேவா? அப்போ ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா 9 ஓகேங்களா, 54. ஸோ 5400 கொஸ்டின்ஸ் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் டைமுக்கு நீங்கள் போகும்போது ஒரு 6 மாதத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸோடு போனீங்கன்னா 5400 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேரோடு போகிறோம். இதை தாண்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த கொஸ்டினுமே கேட்க முடியாது. ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் 5400 கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போகிறோம். ரைட்டாக? அதனால் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக கான்ஃபிடெண்ட்டாக நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுவீங்க, இப்போ நல்லா படிக்கோங்க, நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டாக? டெய்லி நீங்கள் வந்து முடிச்சுருங்க. அந்த மேக்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி முடிச்சுட்டு வந்துடுங்க. அதேமாதிரி டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? சரி, அதேமாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட்டாக? ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் உங்களுடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க. சார் அதனால் நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து தனியாக மெசேஜ் பண்ணுறீங்க. ரைட்டாக? அதுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் மெசேஜ் ஒன்றுக்கு வரும். ரைட்டாக? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அந்த ஃபேஸ்புக்கு, ரைட்டாக, அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி அந்த ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக ஷேரிங் கொடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய புவர் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? அதேமாதிரி என்னுடைய டெய்லி டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9750080852. ஸோ அப்படிங்கிற அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேரை சொல்லுங்கள். ரைட்டாக? உங்களுடைய பேரை சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெய்லி டெஸ்ட் பேஜில் கண்டிப்பாக உங்களை நான் ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய வீடியோஸும் ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய டெஸ்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இட் வில் வெரி யூஸ்ஃபுல் டு கெட்டிங் ஜாப். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேருக்குள்ளே போகலாம் வாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்தியாவில் சிறப்பான ஆட்சி செய்யும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு எத்தனாவது இடம்? ஓகேவா? ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்தை பிடிச்சிருக்குது. ஓகே, தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 2வது இடம் பிடிச்சிருக்குது. ஸோ சிறப்பாக ஆட்சி செய்கிற மாநிலத்தில் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. ரைட்டா? ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா. ஓகே, ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1388 பாயிண்ட்ஸ் வாங்கி ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. ஓகேவா? 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 912. ஓகேவா? 912 பாயிண்ட்ஸ் வாங்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2வது இடத்துல இருக்கிறாங்க. 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் இருக்குது. 4வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா இருக்குது. ஓகேவா? கர்நாடகா இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாநிலங்கள். சிறிய மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோவா. ஓகேவா? ஸோ கோவா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகேவா? கோவா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா இருக்குது. ஓகேவா? மேகாலயா இருக்குது. 3வது வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் இருக்குது. ஓகே, 3வது வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிறிய மாநிலங்களில். அதேமாதிரி சில மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் வாங்கியிருக்குது. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்ஸு. ரைட்டா? இவங்கெல்லாம் யார் ப்ளஸ் பாயிண்ட்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மைனஸ் பாயிண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்கோரே கொடுக்க முடியாத அளவுக்கு மைனஸ் பாயிண்ட் ஆட்சியே சேரல அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஓகேவா, பீகார், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒடிசா. ஓகேவா? ஸோ ஒரிசா. ஓகே, இந்த 3 மாநிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் குறியீடு வாங்கியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிசா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா பொது விவகாரத்துறை அமைப்பு. பொது விவகார அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலை வெளியிட்டவங்க யாருன்னா பொது விவகாரத்துறை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி ரங்கன். ஓகேவா? முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கஸ்தூரி ரங்கன். ஓகேவா? கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கக்கூடிய முன்னாள் இஸ்ரோ தலைவர். ஓகேவா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கனை தலைவராக கொண்ட இந்த பொது விவகாரத்துறை அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது எதை பேஸ் பண்ணி இந்த பட்டியலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சமநிலை. எல்லாத்துக்கும் சமநிலை கொடுக்கறது மக்களுக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலைத்தன்மை. ஓகேவா? எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிலைத்தன்மை இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தன்மை. ஓகேவா?
நிலைத்தன்மை, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி, டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது இங்கே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த 4 காரணத்தை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொது விவகாரத்துறை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறாங்க. ரைட்டா? சமநிலை, நிலைத்தன்மை, நிர்வாகத்திறன் அண்டு வளர்ச்சி, இந்த 4 மேட்ரு பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பட்டியலை தயாரிச்சிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தமிழகத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளில் எவ்வளவு இடஒதுக்கீடு? ரைட்டா? தமிழகத்தில் நீட் தேர்வில், ரைட்டா? ஸோ இந்த எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வு வச்சு தான் என்ன பண்ணிட்டுருக்காங்க, எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் செலக்ட் ஆனாங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் ஒதுக்கீடு. ஓகேவா? தமிழ்நாட்டில் உள் ஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 7.5% வந்து பார்த்திங்கன்னா உள் ஒதுக்கீடு ஒதுக்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாரு. ஓகேவா? நம்மளுடைய கவர்னர்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த பில் அவர்கிட்ட போய் அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ ஒப்புதல் கொடுத்துட்டாரு. ஓகேவா? நம்மளுடைய கவர்னர் யார்? பன்வாரிலால் புரோஹித். ஓகேவா? பன்வாரிலால் புரோஹித். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தெரிஞ்சவங்க ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பன்வாரிலால் புரோஹித் தான் நம்மளுடைய கவர்னரு. ஸோ சட்டமன்றத்தில் போடுற ஒவ்வொரு சட்டத்துக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒப்புதல் கொடுத்தா தான் அது சட்டமாக மாறும். அப்படி இல்லைன்னா சட்டமன்றத்தில் போடுற ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அது பேர் மசோதா. ஓகேவா? இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா பில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சட்டமன்றத்தில் சிஎம்மு, எம்எல்ஏஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து நிறைவேற்றக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நிறைவேற்றுறதுக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா மசோதா. ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் அந்த வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டாரா, கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லில் கையெழுத்து போட்டாரா, அது வந்து என்ன ஆயிரும், சட்டமாக மாறிடும். ஓகேவா? சட்டமாக மாறிடும். இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒப்புதல் கொடுத்துட்டாரு. கவர்னர் என்ன பண்ணுறாரு, ஒப்புதல் கொடுத்துட்டாரு. அப்போ இது என்னவா மாறப்போகுது, சட்டமாக இப்போ மாறப்போகுது. ரைட்டா? அதனால் உள் ஒதுக்கீடு எவ்வளோ தர போகிறாங்க, 7.5% என்ன பண்ண போகிறாங்க, இப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, அந்த பர்சன்டேஜை கொடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள்லேயே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆர்டிக்கல், இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 15(5). ஓகேவா? 15வது ஆர்டிக்கல் 5வது பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க, கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்குது. ஓகேவா? இந்த ஆர்டிக்கல் என்னது, ஆர்டிக்கல் 15(5). ஓகேவா? 15(5) என்ன சொல்லியிருக்குதுன்னா, கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கு சிறப்பு ஒதுக்கீடு கொடுக்கணும். சிறப்பு ஒதுக்கீடு கொடுத்து அவங்களையும் என்ன பண்ணணும், மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆர்டிக்கலில் 15 என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ 15(5) வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜி கலையரசன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. கலையரசன். ஓகேவா? இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜி. இந்த தீர்ப்பு வழங்கினவர் அவர் தான், கலையரசன், நீதிபதி கலையரசன் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒதுக்கீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்கு, தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட், கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர். ஓகேவா? அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய வனம், ஆரோக்கிய மையம் அண்டு ஆரோக்கிய வணிக வளாகம், குழந்தைகள் ஊட்டச்சத்து பூங்கா எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஓகேவா? ஸோ எங்கே அமைக்கப்பட்டுள்ளதுன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேவா? ஸோ குஜராத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கிய வனம், ஆரோக்கிய மையம் மற்றும் ஒற்றுமை வணிக வளாகம் மற்றும் குழந்தைகள் ஊட்டச்சத்து பூங்கா வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் கெவாடியா. ஓகேவா? ஸோ கெவாடியா அப்படிங்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊட்டச்சத்து பூங்காவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா பிஎம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாரு, ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பிஎம் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை தொடர்ந்து வச்சுருக்கிறாரு. ஓகேவா? இந்த பூங்கானுடைய கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 17 ஏக்கர். ஓகேவா? ஸோ 17 ஏக்கரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 380 இனத்தை சேர்ந்த 5 லட்சம் பிளான்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, இங்கே நட போகிறாங்க. ஓகேவா? 5 லட்சம் தாவரங்கள் என்ன பண்ண போகிறாங்க, இங்கே நட்டு வளர்த்து பராமரிக்க போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 380 இனம். ஓகேவா? 380 இனத்தை சேர்ந்த 5 லட்சம் தாவரங்கள் என்ன பண்ணுறாங்க, 17 ஏக்கர் பரப்பில் என்ன பண்ண போகிறாங்க வச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இந்த பூங்காவில். ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கோங்க, குஜராத் கெவாடியாவில். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் உயிரியல் பூங்கா. ரைட்டா? ஸோ உயிரியல் பூங்கா எங்கே அமைக்கப்பட்டுள்ளதுன்னா இட் இஸ் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் தான். ஓகேவா? குஜராத், அதே கெவாடியா.
ஓகேவா. ஸோ கெவாடியா டிஸ்ட்ரிக்டில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, குஜராத் கெவாடியா டிஸ்ட்ரிக்டில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த உயிரியல் பூங்கா, சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய உயிரியல் பூங்கா. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா தேசிய உயிரியல் பூங்கா. ஓகேவா. கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா. தேசிய உயிரியல் பூங்கா அண்டு பறவை கூண்டு. ஓகேவா. பறவை கூண்டு 2 விஷயம். ஓகேவா. தேசிய உயிரியல் பூங்கா அண்டு பறவை கூண்டு, பிரம்மாண்ட பறவை கூண்டு, இது 2 என்ன பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய பிஎம் என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ குஜராத்து கெவாடியாவில். ரைட்டா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே அறிவிச்சிருந்த 17 பிளான்ஸ் என்ன பண்ணிடுறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டார். ஏற்கனவே இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 பிளான் என்ன பண்ணியிருந்தார், அறிவிச்சிருந்தார். ஓகேவா. ஸோ இந்த பூங்காவில் ஓகேவா நீர்வழி படகு, அந்த பாலத்தில் செல்லக்கூடிய படகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 திட்டங்களை ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். அது எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணிட்டாரு, நடைமுறை கொண்டு வந்துட்டார். அது இல்லாத இப்போ புதுசாக என்ன பண்ணிருக்கிறாரு, 4 திட்டங்களை இந்த நாளில் அறிவிச்சிருக்கிறாரு. ஓகேவா. 4 திட்டங்களை பிரதமர் என்ன பண்ணிருக்கிறாரு, அறிவிச்சிருக்கிறாரு. ஓகேவா. அந்த திட்டங்கள்லாம் அப்புறமேட்டுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு 4 திட்டம், ஏற்கனவே 17 திட்டத்தை இப்போ நடைமுறைப்படுத்திட்டாரு. இப்போ புதுசாக 4 திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, பரம்பரா தொடர் 2020. ரைட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டிய திருவிழா. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிய திருவிழா தான் இது. ஓகே, வருஷம் நடக்கக்கூடிய ஒரு நாட்டிய திருவிழா தான் இது பார்த்திங்கன்னா இந்த பரம்பரா தொடர். இது வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்து பார்த்திங்கன்னா ரைட்டா. இது வந்து இதையும் கூட எடுத்துக்கோங்க. ஸோ இசை மற்றும் நாட்டிய திருவிழானாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட்டா, எடுத்துக்கோங்க. அதுதான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை தொடங்கி வச்சுருக்கிறாரு. ஓகேவா. ஸோ துணை வைஸ் பிரசிடெண்ட். ஓகேவா. துணை குடியரசு தலைவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. நம்ம துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வெங்கைய நாயுடு. ஓகேவா. ஸோ வெங்கைய நாயுடு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணை குடியரசுத் தலைவர். ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா. ஸோ நாட்டிய தரங்கிணி இதை நடத்துகிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நாட்டிய தரங்கிணி அப்படிங்கிற அமைப்பு தான் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க, ஐநாவோடு சேர்ந்து நடத்துகிறாங்க. இதை ஐநாவோடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை ஒவ்வொரு வருஷமும் நடத்திருக்கிறாங்க. நாட்டிய தரங்கிணி அப்படிங்கிற அந்த அமைப்பு ஒவ்வொரு வருஷமும் ஐநாவோடு சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த பரம்பரா தொடரை வந்து நடத்திருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2020 என்னது துணை குடியரசுத் தலைவர் வெங்கைய நாயுடு என்ன பண்ணிருக்காரு, இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வெங்கைய நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ கொரோனா பிரச்சனையில் நாம் எல்லாமே சோகமாக இருக்கிறோம். ரைட்டா. ரொம்ப நாடு அது இல்லாத உலகமே என்ன பண்ணியிருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த சோகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இசையும் நாட்டியமும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா. அதுக்காக தான் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஓகேவா. ஸோ பரம்பரை தொடர் அப்படின்னா இசை மற்றும் நாட்டிய திருவிழா. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நுகர்வோர் விலை குறியீடு இனி எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை திருத்தம் செய்யப்படும். ஓகேவா. அதனால் அமெண்ட்மெண்ட். ஓகே, திருத்தம் செய்யப்படும். அதில் வந்து திருத்தத்தை டைப் பண்ண முட்டேன். ஓகேவா. அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ திருத்தம் செய்யப்படும். நுகர்வோர் விலை குறியீடு இனி எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை திருத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு முறை இனிமேல் என்ன பண்ண போகிறோம், திருத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய தொழிலாளர் அமைச்சர் சந்தோஷ்குமார், மத்திய தொழிலாளர் அமைச்சர், நல்லா பேர் எழுதி வச்சுக்கோங்க, மத்திய தொழிலாளர் அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்வார். ஓகேவா. சந்தோஷ்குமார் கங்வார் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிவிச்சிருக்கிறாரு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் இந்த நுகர்வோர் விலை குறியீடு என்ன பண்ணோம், திருத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2005 திருத்தினது. ஓகேவா. இப்போ 15 வருஷம் கழித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ 2020 என்ன பண்ணியிருக்கிறாங்க, திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. 15 வருஷம் கழித்து இப்போ 2020 திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இனி ஒவ்வொரு வருஷமும் திருத்தம் குறையும். ஓகேவா. இப்போ செப்டம்பர் 2020க்கு இந்த நுகர்வோர் விலை குறியீடு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 118 கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. செப்டம்பர் 2020 இந்த நுகர்வோர் விலை குறியீடு என்ன பண்ணியிருக்கிறாங்க, 118ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. யார், இந்த சந்தோஷ்குமார் கங்வார் அப்படிங்கக்கூடிய மத்திய தொழிலாளர் அமைச்சர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த விலை குறியீட்டை கொடுத்துருக்குறாரு. ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தலைமை தகவல் ஆணையராக யார் நியமனம். ஓகேவா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இது. ரைட்டா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துங்க. மத்திய தலைமை தகவல் ஆணையராக. ஓகேவா. ஸோ யஷ்வர்தன் குமார் சின்ஹா. ரைட்டா. இவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. யஷ்வர்தன் குமார் சின்ஹா. ஓகேவா. ஸோ இவரை வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா
ஏன்னா அது பெரிய பதவி எல்லாமே நம்மளுக்கு கேட்கவே தேவையில்ல. ஸோ யார் குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார், அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகேவா, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குடியரசுத் தலைவருடைய அப்பாயின்மெண்ட் தான் இந்த யஷ்வர்தன் குமார் சின்ஹா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தகவல் ஆணையர். ஓகேவா, ஸோ இந்த தகவல் ஆணையம், ஓகேவா, மத்திய தகவல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம். ஓகேவா, தகவல் அறியும் உரிமை சட்டம்னு இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். அறியும் உரிமை சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2005 தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய தகவல் ஆணையம் என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை தகவல் ஆணையர் ப்ளஸ் 10 தகவல் ஆணையர் இருக்கிறாங்க. ரைட்டா, ஸோ 1+10, அங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 1+10. ஒரு தலைமை தகவல் ஆணையர் 10 தகவல் ஆணையர்ஸ். ஓகேவா, ஸோ இருக்கிறாங்க. இந்த 11 பேருமே யாருனுடைய அப்பாயின்மெண்ட்டு, குடியரசுத் தலைவருடைய அப்பாயின்மெண்ட்டு. குடியரசுத் தலைவர் தான் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுவார். பட்டு இவரை தான் வந்து இவங்களை தான் போடணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. ரைட்டா, அவங்க யாரான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஎம். அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்கன்னா பிஎம் இருப்பார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். ஓகேவா, எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழுவில் இருப்பார். எதிர்க்கட்சி தலைவர்னால் யார், ரெண்டாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. ஓகேவா, வெற்றி பெற்ற கட்சிக்கு அடுத்தது அதிக ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் என்னது, எதிர்க்கட்சி. ஓகேவா, அந்த எதிர்க்கட்சி தலைவரும் இந்த குழுவில் இருப்பார். அதுக்கடுத்து ஒரு கேபினெட் மினிஸ்டர். ஓகேவா, ஒரு கேபினெட் மினிஸ்டர் என்னது இருப்பார். பிஎம் சொல்கிற ஒரு கேபினெட் மினிஸ்டரும் இந்த இடத்துல இருப்பார். ஸோ இந்த 3 பேர் கொண்ட குழு தான் என்ன பண்ணுறோம், இந்த மத்திய தகவல் ஆணையர்களான இந்த ஒரு தலைமை தகவல் ஆணையர் 10 தகவல் ஆணையர், இந்த 11 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற குழு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் சேர்ந்த குழு தான். அந்த குழுவினுடைய அறிக்கையை வச்சுக்கிட்டு அவங்கள அப்பாயின்ட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு யார், ராம்நாத் கோவிந்த். ரைட்டா, ராம்நாத் கோவிந்த் தான் யார், நம்மளுக்கான அந்த குடியரசுத் தலைவர். ஓகேவா, இதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் பயிற்சியில் எந்த கப்பலிலிருந்து ஏவுகணை பரிசோதனை செய்யப்பட்டது. ஓகேவா, ஏவுகணை பரிசோதனை வங்கக்கடலிலிருந்து, அது பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் கோரா. ஓகேவா, ஸோ ஐஎன்எஸ் கோரா கப்பல்லேருந்து என்ன பண்ணாங்க, இந்த ஏவுகணை பரிசோதனை என்ன பண்ணாங்க, வங்கக்கடலில் பயிற்சி பண்ணாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா எதிர் டீமில் இருக்கக்கூடிய கப்பலையே அழிக்க வல்லது. ஓகேவா, இந்த ஏவுகணை சோதனை வந்து பார்த்திங்கன்னா எதிர் டீமில் இருக்கக்கூடிய கப்பலையே என்ன பண்ணி தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை படுத்த அந்த ப்ராக்டிஸ் தான் என்ன பண்ணாங்க இந்த ஐஎன்எஸ் கோராவில் வங்கக்கடலில் பண்ணாங்க. ரைட்டா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஎன்எஸ் பிரபல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டு. இதே சோதனையை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் பண்ணாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரபிக்கடல். இதே சோதனை வந்து பார்த்திங்கன்னா எங்கே பண்ணாங்க, அரபிக்கடலில் பண்ணாங்க, ஐஎன்எஸ் பிரபல். ஓகேவா, வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோதனை பண்ணாங்கன்னா ஐஎன்எஸ் கோரா மூலமாக பண்ணாங்க. அரபிக்கடலில் இதே ஏவுகணை சோதனை என்ன எந்த கப்பலில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் பிரபல் அந்த அப்படிங்கிற கப்பலில் என்ன பண்ணாங்க, நம்ம இந்திய கடற்படை ப்ராக்டிஸை பண்ணாங்க. ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது, ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள இது விமானப்படைக்கான ஏவுகணை. ஓகேவா, ஸோ விமானப்படைக்கான ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மோஸ் சூப்பர்சானிக். ஓகே, ஐஎன்எஸ் கோரா வந்து பார்த்திங்கன்னா கப்பல் படைக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மோஸ் சூப்பர்சானிக் வந்து பார்த்திங்கன்னா விமானப்படைக்கான என்னது விமானப்படைக்கான ஏவுகணை. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போன விமானத்தின் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா SU-30. ஓகேவா, SU-30 MKI. ஓகேவா, SU-30 MKI அப்படிங்கிற விமானம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக் அப்படிங்கிற ஏவுகணையை தாங்கி சென்றது, எடுத்து சென்றது. ஓகேவா, இது எங்கே டெஸ்ட் பண்ணாங்கன்னா பஞ்சாப் படைத்தளத்தில் என்ன பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா, பஞ்சாப் படைத்தளத்தில் என்ன பண்ணாங்க, இதை செக் பண்ணாங்க இந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக்கை. ஓகேவா, அது இல்லாத இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த SU-30 MKI அப்படிங்கிற விமானம் நம்ம தஞ்சை படைத்தளத்தை சேர்ந்தது. ஓகேவா, இந்திய விமானப்படைக்கு சொந்தமாக நம்மளுடைய ஒரு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சையில் இருக்குது. ஸோ அந்த தஞ்சையினுடைய படைப்பிரிவை சேர்ந்த விமானம் தான் இந்த SU-30 MKI. ஓகேவா, ஸோ தஞ்சையிலேருந்து அங்கே போய் பஞ்சாபில் என்ன பண்ணாங்க, பஞ்சை படைத்தளத்தில் போய் இதை டெஸ்ட் பண்ணாங்க. இதை இந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக்கை. இந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக்கினுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் விமானத்துலேருந்து கீழே தரையில் உள்ள இலக்கை என்ன பண்ணும், துல்லியமாக தாக்கும். இந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக்கினுடைய ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விமானத்துலேருந்து மேலே பறந்துட்டு இருக்கிற விமானத்துலேருந்து கீழுள்ள எதிரிகளின் இலக்கை என்ன பண்ணும், துல்லியமாக குறி தவறாமல் என்ன பண்ணும், தாக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக்கினுடைய ஏவுகணையினுடைய ஸ்பெஷல். ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்
பாதுகாப்பான இணைய பயன்பாடு என்ற தகவல் பரிமாற்ற செயலியை தொடங்கியது வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவம். ஓகேவா. ஸோ இந்திய இராணுவம் தான் என்ன பண்ணியிருக்குது, இந்த பாதுகாப்பான இணைய பயன்பாடு ஓகேவா தகவல் பரிமாற்ற செயலி ஓகேவா. அது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அண்டு மொபைல் ஆப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. சாஃப்ட்வேர் அண்டு மொபைல் ஆப்பு இது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய இராணுவம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம நிர்பர், இந்த திட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்ம நிர்பர் பாரத் இயக்கம், இந்த திட்டத்தின் கீழே தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்திய இராணுவம் இந்த பாதுகாப்பான இணைய பயன்பாட்டுக்கான தகவல் பரிமாற்ற சாஃப்ட்வேர் மற்றும் மொபைல் ஆப்பை என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 28 2020 தான் என்ன பண்ணாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது, இந்திய இராணுவம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் 31க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அக்டோபர் 1லேருந்து 31 வரலுமே நல்லா படிச்சாச்சு. நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ 1லேருந்து 31 வரலும் வேணும்னாலும் கேளுங்க, நான் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா எல்லாம் பார்த்துக்கோங்க. அக்டோபர் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நவம்பர் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் அடுத்த கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.